எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து போகிங்க, மணி வந்து 1 ஆகுது. காலையில் எண்ணெய் வச்சு குளித்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. நாளைக்கு வந்து பொங்கலுக்கான வேலையை வந்து இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது. பூஜை பாத்திரங்கள் எல்லாம் காலையில் தேய்ச்சி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போத்துலேருந்தே வேலையை ஆரம்பித்தாதான் ஈவினிங் போல் கடைக்கு போய்ட்டு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஸோ பொறுமையாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையில் இறங்குறேன். ஸோ நீங்கள் எங்களோட பொங்கல் vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து குக்கரில் சாதம் வச்சுட்டேன் நான். இப்போ வந்து எனக்கு சாப்பிட்ணும். இப்போ கொஞ்சம் நாளாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ அதனால் ரைஸ் எல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அவாய்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பன்னீர் இல்லைனா எக் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது. எப்போவுமே என்னோட ஃபஸ்ட்டு மீல் பார்த்தீங்கன்னா எக்காக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஓகே அதுக்கு பதிலாக பன்னீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு மீலே பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். ஸோ என்னோட மீலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கணும் அண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே இப்போலாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிவி எடுத்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிங்க. இது வரைக்கும் நான் ப்ளூபெரி வந்து டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஐஸ்கிரீம்ஸ்லலாம் வந்து ப்ளூபெரி ஃப்ளேவர் அப்படிலாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் அது ப்ளூபெரியானே நமக்கு தெரியாதுல்ல. ஏதாவது கருப்பு திராட்சை கூட போட்டு கூட ப்ளூபெரின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ப்ளூபெரி எப்படி தான் இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லி ஜெப்டோவில் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டேன். நம்ம ஊர் கருப்பு திராட்சை டேஸ்ட்டுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க, இதில் ஒன்றுமே இல்லை. ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ராபெரியே வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் புளிப்போட கொஞ்சம் இனிப்போட அப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாமே. நம்ம திராட்சைலாம் வேற லெவலில் இருக்கும். சரி, எனக்கு ஒரு ஆசை அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராபெரி மாதிரி புளிப்பு தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு முதல்ல இந்த பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வாஷிங்க்கு போட்டுட்டு இருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த பெட்டு பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்வுட்ல தாங்க வாங்கியிருந்தேன். அது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. பட் எனக்கு இங்கே பள்ளிக்கரணையில் இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து இந்த ஒரு ஹைட்ராலிக் இருக்கிற மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி சொல்லி வாங்கியிருந்தேன். அப்படி தான் வேணும்னு. இவங்க எனக்கு இன்னொரு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். பேர் வந்து ஜெயா. எனக்கு வந்து வீட்டில் சின்ன சின்ன உதவிகள் வந்து செய்வாங்க. ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோன்னா ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் அன்னைக்கு நடந்தது. அண்ட் இந்த பெட்டோட காஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி மறந்து போச்சு. ஏன்னா நாங்கள் 2 ஐட்டம் வாங்கினதுனால. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதோட பில்லு எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு காலையிலேயே பூஜை அண்ட் சாமி ஃபோட்டோக்கள் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் குங்குமஞ்சை வைக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ங்க. ஏன்னா ஃபோட்டோக்கு குங்குமஞ்சை வைக்கணும், பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் குங்குமஞ்சை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்கிறத விட உட்காந்துக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். ஏன்னா நாளைக்கு இன்றைக்கே நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம நின்று கொண்டு வேலையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு இன்னுமே காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் மட்டும் வந்து கீழே உட்காந்து நல்லா பொறுமையாக ரிலாக்ஸ்டாக இந்த வேலையை பார்த்துருவேன். பழைய வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. சாமி ஃபோட்டோவில் எதுவுமே வந்து ஆணி அடிச்சு மாட்டாம அப்படி கீழே வச்சிருந்திருப்பேன். ஏன்னா 2-3 ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃப்ரேம் ஆகி வர லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதுக்காக அப்படி வச்சிருந்தேன். இப்போ வந்து கரெக்டாக எல்லாமே வந்துருச்சு. உடனே நான் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு அழகாக எந்தெந்த ஷேப்பில் எங்கெங்க சாமி ஃபோட்டோ வரணும்னு சொல்லி ஆணிலாம் அடிச்சு வச்சுட்டேன். இப்போ என்னோட கனவு பூஜை அறையில் ஆதி முகத்தவனான பிள்ளையாரை தான் முத நான் வந்து மாட்டி வைக்கிறேங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு பூஜை அறையை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது பல வருஷ கனவு. நம்ம எல்லாருக்குமே அது இருக்கும். நம்ம வீடு சின்னதோ பெருசோ அது முக்கியம் இல்லை. பட் ஆனாலும் நம்மளுடைய பூஜை அறையில் நம்மளோட பூஜை மாடும் இப்படிலாம் இருக்கணும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு ஆசை தான் இப்போ நிறைவேறி இருக்கு. இதுக்கு அத்தனை தெய்வங்களுக்கும் வந்து கோடான கொடி நன்றி நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லையுமே இந்த வருஷமே நீங்க நினைச்சது கை கொடுணும் அப்படிங்கிறது என்னோட இஷ்ட தெய்வங்களான எல்லா தெய்வத்துக்கிட்ட நான் மனசார நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பழைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. நான் பூஜை அறை வந்து கிச்சன்ல தான் வச்சிருப்பேன். நம்மளாம் முன்னாடி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, எப்பவுமே கிச்சன்ல வந்து ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருப்பாங்க. இந்த வீடு வந்த புதுசுல என்கிட்ட ஆல்ரெடி ஒரு
பழைய பூஜா யூனிட் ஒன்று இருந்தது, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. அதை ஹாலில் வைக்கிற பிளான் தான் இருந்தது. ஆனாலும் சில பல தடங்கள்னால என்னால் அதை வைக்கவே முடியல. சரி ஓகே பரவாயில்ல, அந்த காலத்துலலாம் கிச்சனில் தானே ஒரு ஷெல்ஃபில் வச்சுருப்பாங்க, பரவாயில்ல அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து என்னோட கிச்சனில் வச்சுக்கிட்டேன். ஆனால் இப்படி ஒரு பூஜை மாடம் வந்து நான் ரெடி பண்ண எனக்கு 4 வருஷம் ஆச்சுங்க. எவ்வளோ தடைகள் வந்ததுங்க, எவ்வளோ தடங்களும் வந்தது. ஆனால் நான் மனம் மட்டும் தளரவே இல்லை. எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற நான் ரொம்பவே உறுதியாக இருந்தேன். அதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன பரிசாக தான் இன்னைக்கு வந்து நான் நினச்ச மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து உங்களோட எண்ணங்களை வந்து நம்ம தேவைகளுக்காக கை விட்டுடாதீங்க, கண்டிப்பாக கூடி வரும். ஆனால் என்ன கொஞ்சம் தள்ளி போனாலும் நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு பெஸ்ட்டாக நமக்கு அமையுங்க. நேரம் போனதே தெரியலங்க. ஸோ லைட்டாக ஒரு பசி வந்திருக்கு, அதனால இந்த பக்கோடா சாப்பிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா வந்து பக்கோடா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பக்கோடா கேட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால சரி ரொம்ப சில்லுன்னு இருக்கே, வேணும்னா அவனில் வேணால் கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 30 செகண்ட் வந்து அவனில் ஹீட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அதுதாங்க நாங்கள் சாப்பிட்ட பக்கோடாலே தி பெஸ்ட் பக்கோடா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக அந்த ஆனியன்லாம் இருக்கும் பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு வார்த்தையே இல்லைங்க சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ பக்கோடா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கினாலும் சரி, ஒரு தடவை அவனில் வச்சு அதை கொஞ்சம் லைட்டாக வந்து அது ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆக விட்டு அதை ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்து சாப்பிட்றதே வழக்கமாயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அவன்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாசக்கால் கதவு அந்த இதில் இருந்த குங்கும மஞ்சள் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த ஜவ்வாதும் அதுக்கப்புறம் மஞ்சளும் கலந்து இந்த மாதிரி பட்டை போட்டு குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் என்னோடய அக்கா வந்து பொங்கலுக்கும் புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த புடவை கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து என்னோடய விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு கலர் தான். அது எங்கள் அக்காக்கே தெரியாது. ஏன்னா இந்த லைட்டு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து அந்த சில்வர் சரி வச்சுமே நான் ஒரு புடவை வாங்கணும் அப்படின்ற ஐடியா தான் இருந்தது. பார்த்தா டக்குன்னு அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி இதுக்கு ப்ளவுஸ்லாம் என்ன நம்மளால் ரெடியே பண்ண முடியல. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து கொடுத்தாங்களே, போகிக்கு அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நமக்கு கொடுத்தாங்களே, எப்படியாவது இதுக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸை பிடிச்சிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இதுக்கு என்னெல்லாம் மேட்ச் ஆகுது அதை போட ரெடி பண்ணிட்டேன். நானும் அக்காவும் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி அதான் என்னென்ன வாங்கணும், இந்த தோரணம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டதுனால சரி ஓகே இதெல்லாம் கட் பண்ணி வைப்போம், ஏதாவது கட் பண்ணுறது இருந்தா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி நானே தான் பிக் பண்ணேன். என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 ஃப்ரிட்ஜில் வந்து பட்டாணி வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் 9 வகை காய் நான் வந்து சேர்க்குறேன். சில பேர் வீட்டில் வந்து 11 வகை 15 அப்புறம் 20 21 வகை அப்படிலாம் சேர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம். இதுவே வந்து நறுக்கி நம்ம பொரியல் பண்ணணும் அவ்வளோ வரும். ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து 9 வகை காயை மட்டும் எடுத்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறேன். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையிலே குளித்து ரெடி ஆகிட்டு தான் நான் வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்கவே இல்லை, ஒரு சொட்டு கூட. பெட்ரூமுக்கு போயிட்டு தூங்கலன்னு நான் பெட்ரூமுக்கே போகல. அவ்வளோ அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். என்னமோ இப்போ தான் தூங்கி முடித்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். நேற்றுக்கு காலையில் 9 மணிக்கு தூங்கி முடித்தேன். இப்போ வந்து மணி 6 ஆகுது. இப்போ வரைக்கும் தூக்கம் இல்லை, தூக்கம் வரலை. ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஏன்னு எனக்கே புரியல. சரி ஓகே 5 மணிக்கு நேராக குளிக்க போயிடுவோம். ஸோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். நான் எப்போ கிச்சனை விட்டு வெளியே வருவோம் நமக்கே தெரியாது. ஸோ அப்படியே சமையல் வேலையை பார்த்துட்டு பூஜை வேலையை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அக்கடான்னு உட்காந்துடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறமா ரெடி ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சலான்னு பண்ணோன்னா கடைசி வரைக்கும் ஒரு சல்வாரை போட்டு தான் நான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அதை நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து காலையில் மொத்தமாக ரெடி ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் சகல செல்வத்தோடும் சகல உடல் ஆரோக்கியத்தோடும் உங்களோட குடும்பத்தோடு நீங்கள் இந்த பொங்கலை வந்து செழுமையாக கொண்டாட சந்தியா கேஃபே சார்பாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிச்சனுள்ள வந்துட்டு நான் பார்த்த முதல் வேலை பார்த்தீங்கன்னா அரிசியை குக்கரில் ஊற வைக்கிறது தான். ஏன்னா மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து இப்போயே டக்குன்னு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரே ஒரு விசில் விடலாம் அப்படின்னு சொல்லி குக்கரில் அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வடை சுடுறதுக்காக உளுந்தையும் வந்து கொஞ்சம் அலசி நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ தான் வாசல் கதவே திறக்கிறேன், தோரணம் அந்த இலையெல்லாம் கட்டுறதுக்காக. அதே டைமில் தான் என்னோட நெய்பரும் வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு வாசலில் வந்து ஒன்றுன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு தனியாகவும் வெண்பொங்கலுக்கு தனியாகவும் அரிசியில் அளந்து போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி வீடியோட ஆங்கிள் அங்கங்கே மாற்றி எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான். ஆக்சுவலி கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும்னு நினச்சேன். அங்கே இங்கேன்னு கரெக்டாக ஆங்கிளை வைக்கணும் அப்படிங்கிறதுல யோசிச்சுட்டே வந்து என்னோட வேலைகள்லாம் கொஞ்சம் அப்படியே லேக் ஆகிடுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, முதல்ல நம்ம நல்ல நேரம் வர்றதுக்குள்ளே நம்ம டக்கு நம்ம சாமிக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆஃப் பண்ணது தாங்க. கடன்னு எல்லாத்தையும் பம்பரமாக சுற்றி முடிச்சு கரெக்டாக நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது பொங்கலையும் வச்சு சாமிக்கு வந்து படையலும் போட்டாச்சுங்க. ரொம்ப தீர்க்கமா மன நிறைவோட எங்க வீட்டு பூஜை முடிஞ்சதுங்க. அதே போல நீங்களும் உங்க வீட்டுல உங்க குடும்பத்தோட ரொம்ப செழுமையா அந்த பொங்கலை நீங்க கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம அனைவருக்கும் சூரிய பகவானின் ஆற்றலும் அருளும் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் வந்து நிறைவு செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். அந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம சந்தியா கேஃபேல உங்களை நான் வந்து மீட் பண்றேன். Until then, take care. God bless you all.